அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி 10 பவர்ஃபுல் வேர்டு, அது பவர்ஃபுல் மெடிடேஷன் கூட சொல்லலாம். இதை வேர்டு நம்ம டெய்லியும் நினைக்கிறது மூலமாக, டெய்லியும் சொல்கிறது மூலமாக நம்ம லைஃப்பில் பல மிராக்கிள்ஸ் ஏற்படும். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடவுளை நமக்குள்ளே தான் இருக்கார், அவர் ஒளி வடிவத்தில் இருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுபோல் நம்ம அவர் பக்தியில் கூப்பிடுறத விட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூப்பிடுங்க. அவர் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. ஒரு அப்பா, அம்மா, உங்கள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி எப்படி வேணாலும் நினச்சி கூப்பிடுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார்னு நான் சொல்லியிருக்கேன். நான் என் அப்பா சிவனை நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். நான் இப்போ அந்த 10 பவர்ஃபுல் வேர்டு என்னன்னு பார்ப்போம். அது எப்படி செய்யணும்னு நம்ம சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இது காலை எந்திரிச்ச உடனே மொதல் வேலை இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால அன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே ஒரு பிளேஸில் உட்காந்துக்குங்க. ஒரு சேர்லனாலும் சேரில் உட்காந்துக்குங்க. உங்கள் கண்களை மூடி நேராக நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற வேர்டை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று, நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறேன். நான் மாஸ்டர் சக்திவான். என் அப்பா எனக்குள் இருப்பதால் நான் மிகுந்த சக்தி உடையவளாக இருக்கிறேன். என் வாழ்க்கை எல்லாம் நன்றாகவே நடக்கும். செகண்ட் ஒன், என் அப்பா எனக்குள் இருப்பதால் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்றாகவே நடக்கும், நல்லதாகவே நடக்கும். தேர்ட் ஒன், எனக்குள் நல்ல குணங்கள் வந்துவிட்டன. எனது தீய குணங்கள் அனைத்தும் அழிந்து விட்டது. நான் நல்ல குணங்கள் நிறைந்த ஒரு அமைதியான ஆத்மாவாக இருக்கின்றேன். ஃபோர்த் ஒன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். என் சரீரம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. என் ஒவ்வொரு செல்களும் புத்துயிர் பெறுகின்றன. என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. இதை உணருங்கள். உங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் ஹெல்த்தியாக இருக்கின்றேன், நான் சுகமாக இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நம்புங்கள், முழுமையாக உணருங்கள். அண்ட் ஃபிஃப்த் ஒன், நான் வெற்றி மூர்த்தியாக இருக்கின்றேன். எனது வாழ்க்கையை எல்லாம் வெற்றி பெறுகிறேன். என் அப்பா எனக்குள் இருப்பதால் என் வாழ்க்கை எல்லாம் வெற்றி கிடைக்கிறது. சிக்ஸ்த் ஒன், நான் தனவானாக இருக்கின்றேன். நான் செல்வ செழிப்புடன் இருக்கின்றேன். நான் செல்வந்தனாக இருக்கின்றேன். இதை முழுவதுமாக உங்களுக்குள் உணருங்கள். இங்கு செல்வ செழிப்போடு இருப்பதாகவும் தனவானாக இருப்பதாகவும் முழுமையாக நம்புங்கள், உணருங்கள். 7வது, நான் சுகமான ஆத்மாவாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியம், செல்வம், சுகம் நிறைந்தவனாக இருக்கின்றேன். என் முகம் மலர்ச்சியாக இருக்கிறது. எனது முகம் பிரகாசமாக ஒளிர்கின்றது. நான் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றேன். 8வது, என்னுடன் தொடர்புடைய அனைத்தும் நன்றாகவே அமைகின்றது. என்னுடன் தொடர்புடைய அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள். அனைவரும் சுபமாக இருக்கின்றார்கள். 9வது, நான் என் அப்பாவின் பாதுகாப்பு கவசத்துக்குள் இருக்கின்றேன். எனது குடும்பமும் அனைவரும் என் அப்பாவின் பாதுகாப்பு கவசத்துக்குள் இருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் சேஃபாக இருக்கின்றோம். நெக்ஸ்ட் 10வது, இந்த பாதுகாப்பு கவசம் இந்த உலகம் முழுவதும் பரவுகின்றது. அனைவரும் பாதுகாப்பாக உள்ளோம். அப்பாவின் ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கின்றது. அனைவரும் அனைத்து நல்ல குணங்களை பெற்று ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்ல குணங்களோடும் வாழ்கின்றனர். 10 பவர்ஃபுல் வேர்ட்ஸ் டெய்லியும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல மிராக்கிள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை பல மாற்றங்கள் ஏற்படும். அது என்னன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் சிவன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.